ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்தியான சோயா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச டிஷ்ஷுனால் ஃப்ரைட் ரைஸ் தான். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஒரு கடாயை எடுத்து அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதங்கி வந்ததும் இது கொஞ்சம் குடமிளகா, அரை குடமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கேபேஜ், முட்டைகோசையும் போட்டு நல்லா விரவி எடுத்து தண்ணியில் போட்டு வச்ச சோயா அதையும் நல்லா இறுத்து வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு மேலே என்னென்ன மசாலாலாம் போடலான்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லா தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சோயாபீனுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் சாப்பிட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அப்புறம் வடித்து வச்ச சாதம் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா உதிரி உதிரியாக அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி, வெங்காயத்தழை எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டு பரமாறினா அவ்வளோ சூப்பராக டேஸ்டியான சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இது உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சோயா அடிக்கடி உடம்புல சேர்த்தா ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து எல்லாமே இதில் இருக்குது. அடிக்கடி சாப்பிட்டா முடி நல்லா வளரும். இதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் டின்னருக்கு நான் பண்ணேன். என் பையன் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். எப்படி வந்திருக்கு பரத் சாப்பாடு? சூப்பரா? தேங்க்யூ.